சித்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம ஆறுமுகம் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா இந்த மாறனும் சம்பத்தும் மிரட்டிட்டு போறாங்க இல்லையா. நாளைக்கு காயத்ரிக்கு மட்டும் நிச்சயதார்த்தத்தை பண்ணுனீங்க, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா மிரட்டிட்டு போறாப்புல. நீ பண்ண முடிஞ்சதை பண்ணிக்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சிவாவும் பதிலுக்கு சொல்றாப்புல. இப்ப நம்ம அன்னபூர்ணியோட கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேசுனது மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த ஆறுமுகம் மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான், அங்க கட்டி தூக்கிட்டு போய் யாரையாச்சும் வெட்டி விட்டானா அவன் ஜெயிலுக்கு போயிடுவானே அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த மகாவும் இந்த எசக்கியும் நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களும் தூண்டி விட்டுட்டு ஏதேதோ இவங்களும் குட்டி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் எசக்கிக்கு இந்த காயத்ரிய கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு தான் அவங்களும் திட்டம் போடுறாங்க சொத்துக்காக. இப்ப ஆறுமுகமும் நம்ம பைரவியும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வராங்க. ஸோ தேவையான ஜாமான் துணிமணிகள்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு. ஆறுமுகம் வந்த உடனே அவங்க தங்கச்சி காயத்ரி போய் ஆறுமுகத்தை கட்டி பிடிச்சி அழுகுது. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கு இன்னும் தெரிய ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு நான் அவங்க போய் ஒரு வழி பண்ணிட்டு வரேன்னு கிளம்புறாப்புல. ஆனா அவங்க அம்மா தடுத்து நிப்பாட்டி எப்படியோ தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு நடக்க ஆரம்பிக்குது. அதே டைம்ல இங்க ஹாஸ்பிட்டலையும் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்னேகா நம்ம சிவா கிட்ட நீ எப்ப டைவர்ஸ் கையெழுத்து வாங்க போற, அதாவது சிந்து கிட்ட எப்ப டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க போற அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சிவா நான் டைவர்ஸ் எல்லாம் வாங்க முடியாது, நீ உன் வாழ்க்கைய வாழ்ந்துக்கே, நீ எப்படி வேணாலும் அமைச்சுக்கே, இதுக்கப்புறம் நான் குறுக்கிட மாட்டேன், நீ என் வாழ்க்கையில குறுக்கிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. இதனால ஸ்னேகா ஒரு பக்கம் பயங்கர கோபத்துல இருக்கிறாங்க. ஸோ ஸ்னேகா என்ன பண்ண போறா அப்படிங்கிறது தெரியல. இங்க நிச்சயதார்த்த ஏற்பாடுக்காக காயத்ரிய நம்ம சிந்துவும் பைரவியும் சேர்ந்து அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளையோட குடும்பமும் இங்க வந்துருது. கொஞ்ச நேரத்துல பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஐயர் சொல்ல நம்ம பொண்ணை ஜோடிச்சு அழகா கூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் உட்கார வச்சு நிச்சயதார்த்தத்தை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா இந்த சம்பத் மாறன் அவங்க குடும்பத்தோட தாம்பாளத்தோட வராங்க. அவங்களும் நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஆறுமுகம் சும்மா இருப்பாரா, பயங்கரமா கோவம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு வராப்புல. நல்ல வேளை எல்லாரும் தடுத்து பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இன்னும் எபிசோட முடிச்சிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.